விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் இரண்டாவது நாளாக தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பழனிவேல் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பழனிவேல், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என, குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம் மேடம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் திருச்சி தேசிய பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நெடுஞ்சாலையில் உள்ளதுதான் இந்த அரசூர் திருவேலம்பட்டு கிராமம். இந்த இரு கிராமத்திற்கு இடையே மலட்டாறு, யாமப்பேர் ஏரி என இரு ஏரிகள் உள்ளது. இந்த நிலையில நேற்று சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த மலட்டாறு, யாமப்பேர் ஏரிகளுக்கு வந்து ஏரியில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அரசூர் மற்றும் இருவேலம்பட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இந்த தண்ணீரின் காரணமாக அப்பகுதியில் கிராமத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினார்கள். இதனால் அவர்களை அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வளர்த்து வந்த ஆடுகள், மாடு உள்ளிட்ட கால்நடைகளை பாதுகாப்பாக அகற்றுவதற்காக கொண்டு செல்லும் விதமாகவும் சாலையில் உள்ள தடுப்பு கட்டைகளை அப்பகுதி கிராம மக்களே உடைத்து கால்நடைகளை மீட்டனர். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளையும் பொதுமக்கள் வந்து மீட்டு தனியார் ஒரு கல்லூரிக்கு கொண்டு சென்றார்கள். மேலும் அந்த பகுதியில் வந்து தற்போது தண்ணீர் கொஞ்சம் குறைந்த அளவு இருப்பதனால் வாகனங்கள் சீராக சென்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.